உடல் சூட்டை குறைக்கும் பிடிக்கருணை கிழங்கு மசியல் செய்யலாமா? கை பிடிக்குள்ள அடங்கிடணும். அதனால தாங்க இதுக்கு பேர் பிடிக்கருணை. ஆனால் எனக்கு ஒரே சைஸில் கிடைக்கல, சிறுசும் பெருசுமாக தான் கிடச்சிது. அதனால் பெருசாக இருக்கிறத 2 துண்டுகளாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். மணல் தூசி இருந்ததுன்னா முதல்ல ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. நான் கழுவிட்டு தான் சேர்த்துருக்கேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு 2 விசில் ஹையிலையும் 2 விசில் சிம்முலையும் வச்சு எடுங்க. கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. அந்த மேலே தோலில் இருக்கிற கலர் மாத்திரம் தண்ணியில் இறங்கியிருக்கு. இந்த கிழங்குல ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம வாங்கிட்டு வந்த உடனே சமைச்சோன்னா சாப்பிடும்போது நாக்கில் வந்து அது அரிக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்குலாம் நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல, அது மாதிரி நிழலில் ஒரு 10 நாள் வரைக்கும் ஆற போட்டுருங்க. ஆற போட்டதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. இன்னொரு விதத்துலையும் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். கிழங்க வேக வச்சுட்டு இப்போ நான் உரிக்கிறேன் பார்த்தீங்களா, அப்படியே தோல் கலண்டுட்டு வருது பாருங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது நல்ல கிழங்கு, உங்களுக்கு அரிப்புத்தன்மை எதுவுமே இருக்காது. ஒருவேளை நீங்கள் உரிக்கும் பொழுது தோல் ஒட்டிட்டு கலண்டு வராமல் இருந்ததுன்னா அந்த கிழங்கு வந்து நிப்பாட்டிருங்க, குழம்புல சேர்த்துறாதீங்க. எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மசிக்கும் போதும் இந்த மாதிரி கையால் மசிச்சு விடுங்க. ஒருவேளை லேசாக எங்கேயாவது கெட்டியாக இருக்குது அப்படி இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துருங்க. அதையும் நீங்கள் குழம்புல சேர்த்துறாதீங்க. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மசியலுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல சின்ன வெங்காயம் கிடைக்காதுன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். மண் பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது இந்த மசியல் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு உளுந்து சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வெந்தயம் சேர்க்குறேன். ஒருவேளை உங்களுக்கு வெந்தயம் சேர்க்கறது பிடிக்காது அப்படின்னா வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசியல் செஞ்சு இறக்கும் பொழுது நீங்கள் அதை கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இறக்குனீங்கன்னா அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு பற்களை இதில் சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடுங்க. பூண்டு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பூண்டை கூட நிப்பாட்டிக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வதங்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா மசிஞ்சு வதங்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். நான் கல்லுப்பு ஒரு 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அளவாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கடைசியில் கூட நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம வந்து நான் சாம்பார் தூள் தான் சேர்க்க போகிறேன். சாம்பார் தூள், குழம்புத்தூள் எது உங்ககிட்ட இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் தூள் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூளை போட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அதனுடைய பச்சை வாசனை போய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவு புளியை நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற தண்ணியை மாத்திரம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஓடு ஏதாவது இருந்ததுன்னா நிப்பாட்டிருங்க. இதில் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. முதல்ல இந்த குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். சாம்பார் தூளில் இருக்கிற பச்சை வாசனை போகணும். எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருக்கிற இந்த கருணை கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அது வந்து அடி பிடிக்கும், அந்த கெட்டியாக இருக்கும். அப்படிலாம் எதுவும் இல்லாமல் மசியல் மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுக்கி விட்டாவே நல்லா இது வந்து மசிஞ்சு வந்துடும். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்ம மண் பாத்திரம் வேறு பயன்படுத்துகிறோம். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போது தேவைப்பட்டால் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மசியல் வந்து நல்லா கொதிக்கணும்.
உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா கொதிக்க விட்டு தண்ணி அளவாக வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இட்லி ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இதில் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழைகள் தூவி இறக்கி பரிமாறுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.